ஓகே. இப்ப அடுத்து வந்து நம்ம லைன் பை லைன் புக் ரீடிங்ல சிந்துவெளி நாகரிகத்தோட அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இந்தியா எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். ஓகேவா? எந்தெந்த இடம் வந்து இந்தியா எல்லைகளுக்குள்ள வந்து நம்ம கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, குஜராத்தில் இருக்கிற லோத்தல். ஓகேவா? குஜராத்தில் இருக்கிற லோத்தல், அடுத்து தொலவீரா, காளிபங்கன், மிட்டாதாய், ராகி கார்கி, மந்தா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகத்தோட நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்த இடங்கள். ஓகேவா? அடுத்து இப்போ லைன் பை லைனாக பார்க்கலாமா? ஓகே. நகர நாகரிகம் ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. நகர நாகரிகம். ஹெரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஓகேவா? ஹெரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் எனவும் சொல்லலாம். ஓகே. அதற்கான காரணங்கள் எதனால வந்து ஹெரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சிறப்பான நகர திட்டமிடல். பாயிண்ட் 1 சிறப்பான நகர திட்டமிடல். பாயிண்ட் 2 சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடுகள். பாயிண்ட் 3 தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. பாயிண்ட் 4 தரப்படுத்தப்பட்ட இடைகள் மற்றும் அளவீடுகள். பாயிண்ட் 5 விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திட்டமிடமான அடித்தளம். ஓகே. இப்போ அடுத்த பேஜ் பார்க்கலாம். ஓகே. தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டு இருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்களில் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாக காணப்படுகின்றன. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டு இருந்தன. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடு வந்து எப்படி எதனால கட்டப்பட்டு இருந்ததுன்னு கேட்பாங்க. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும், என்ன கலவை? சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டு இருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையவதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. ஓகே. இப்போ நம்ம இதோட கண்டினியூ பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜில். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேஜில் இருக்கிற நம்ம பாக்ஸ் கொஸ்டினை கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ ஹரப்பா நாகரிகத்தினோட தனித்தன்மைனா அதோட நகர அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படிலாம் திட்டமிட்டு நகரத்தை அமைச்சிருக்காங்க ஸோ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹரப்பா நாகரிகத்தின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு ஹரப்பா நாகரிகம் வந்து 2 பகுதிகளாக பிரித்து வச்சுருந்தாங்க. மேல் நகர அமைப்பில் என்னென்ன இருந்துச்சுன்னா, நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. ஓகேவா? அதாவது மேல் நகர அமைப்பில் ஃபர்ஸ்ட் நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. அடுத்த பாயிண்ட், நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். அதாவது நகரத்தினோட மேற்பகுதியை வந்து கொஞ்சம் ஒசரமாக இருந்துச்சுல, அங்கே வந்து நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தன. மேல் நகர அமைப்பில் என்னென்ன இருந்துச்சுன்னா, நகரத்தினோட மேற்கு பகுதியில் உயரமான கோட்டை. ஓகேவா? அந்த உயரமான கோட்டையில் நகர நிர்வாகிகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வேறு அடுத்து என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, மேல் நகர அமைப்பில் பெருங்குளமும் தானியங்கள் களஞ்சியங்கள் இருந்தன. இப்போ கீழ்நகர அமைப்பை பார்ப்போம். கீழ்நகர அமைப்பில் என்னென்ன இருந்துச்சுன்னா, நகரத்தினோட கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. அடுத்த பாயிண்ட், அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. ஓகேவா? இப்போ
ஹரப்பா நகரத்தோட 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு மேல்நகர் அமைப்பு, இன்னொன்னு கீழ்நகர் அமைப்பு. மேல்நகர் அமைப்புல என்னென்ன இருந்துச்சு? மேல்நகர் அமைப்புனாவே அது மேற்கு பகுதி. ஓகேவா? மேல்நகர் அமைப்புல மேற்கு பகுதி. அது கொஞ்சம் உயரமா இருக்கு. அதுல வந்து கோட்டையெல்லாம் கட்டியிருந்தாங்க. ஓகேவா? அந்த இடத்துல நகர நிர்வாகிகள வந்து அத பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து மேல்நகர் அமைப்புல என்னென்ன இருந்துச்சுன்னா, பெருங்குளமும், தானிய களஞ்சியமும் இருந்திருக்கு. இப்ப கீழ்நகர் அமைப்பு. நம்ம இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிருவோம். ஓகேவா? கீழ்நகர் அமைப்பு. கீழ்நகர் அமைப்புல நகரத்தினோட கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயரமுடையது, அதிக பரப்பளவு கொண்டது. ஓகேவா? இப்ப கீழ்நகர் அமைப்புக்கும், மேல்நகர் அமைப்புக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ பாருங்களேன். நகரத்தினோட மேற்கு பகுதி தான் உயரமா இருந்திருக்கு மேல்நகர் அமைப்புல. கீழ்நகர் அமைப்புல நகரத்தினோட கிழக்கு பகுதி தாழ்ந்து இருந்திருக்கு. ஓகேவா? டிஃபரன்ஸ் தெரியுதா? இது மேற்கு பகுதி, இது கிழக்கு பகுதி. கிழக்கு பகுதி தாழ்வா இருக்கு, மேற்கு பகுதி மேடா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப அடுத்து மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. ஓகே, அடுத்து பாக்ஸ் கொஸ்டின். மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். மெஹர்கரும் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி. மெஹர்கர் வந்து சிந்துவெளி நாகரிகத்திற்கே முன்னோடி. ஓகே, மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருக்கின்றன சான்று இங்கு கிடைத்துள்ளது. ஓகே, கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஓகே, இந்த பாக்ஸில் இப்போ என்ன இருக்குன்னா, மெஹர்கர்ல எந்த மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னா புதிய கற்கால மக்கள் தான் வாழ்ந்தார்கள். அது மெஹர்கர் எங்க இருக்கு? பாகிஸ்தான் நாட்டுல பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்தது. எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிச்சுன்னா போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்தது. ஸோ இதெல்லாம் சில கொஸ்டின் மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததற்காக கண்டறியப்பட்ட இடங்கள் ஒன்று இருந்தது. ஓகே, அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா வேளாண்மை பண்ணியிருக்காங்க, கால்நடை வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் அதில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து அதாவது லைன் பை லைன் ரீடிங்கில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து அது தெருக்களும் வீடுகள்னு பார்த்தோம்னா அதோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டு இருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. ஸோ அதோட கண்டினியூ தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அரண்மனைகளே வழிபாட்டு தலங்களோ அரண்மனைகளோ வழிபாடு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவுமே கிடைக்கவில்லை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது என்ன எப்படி கேட்பாங்கன்னா, அங்கே வந்து என்னென்னலாம் இல்லை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து அரண்மனைகளோ இல்லை வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான வந்து சான்று எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இது ஒரு டேட்டா. ஓகேவா? அடுத்து கழிவு நீர் அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. ஓகேவா? அடுத்த பாயிண்ட், வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. 3வது பாயிண்ட், வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களில் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை நோக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. ஓகேவா? இந்த கழிவு நீர் அமைப்போல நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் ரீட் பண்ணி பார்த்துடலாம். இதுலேயும் நிறைய டேட்டாஸ் இருக்கு.
ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. ஓகே. எந்த மாரி வந்து கழிவுநீர் அமைப்பு இருந்திருக்குன்னா, அது எல்லா இடத்துலயுமே மூடப்பட்ட ஒரு அமைப்புல தான் இருந்திருக்கு. ஓகேவா? எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, செங்கற்களையும், கல் தட்டைகளையும் வந்து மூடுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மென் சரிவா, அதாவது இந்த பிக்சர் பார்க்குறீங்கல்ல, இந்த பிக்சர் பார்க்குற மாரி ஒரு மென் சரிவா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் இறங்குனாப்லயே கொண்டு போயிருக்காங்க. அடுத்து வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய் மூலமாகவும், முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. வீட்டுக்கு கீழ சில குழாய்கள் மூலமாவும் வந்து அந்த வடிகால்ல விழுகிற மாரி, அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ற பைப்லாம் மாரி அப்பயே அந்த காலத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ற செப்டிக் டேங்க் மாரியே அப்பயுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அத தான் சொல்றாங்க. ஓகே. அடுத்த ஹெட்டிங்கு பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோல பெருங்குளங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பாயிண்ட் 1 இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். அதாவது பெருங்குளம் எப்படி இருந்துச்சு? நல்ல அகலமாகவும், என்ன ஷேப்ல இருந்துச்சுன்னுலாம் கொஸ்டின் வந்திருக்கு. செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும். இது இது வந்து நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமனத் கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெருங்குளம் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா பெருசாவும், ஒரு செவ்வக சைஸ்லயும் இருந்திருக்கு. ஓகேவா? இது வந்து எங்க இருந்துச்சுன்னா, நகரத்தினோட நடுவுல வந்து பெருங்குளத்த அமைச்சிருக்காங்க. ஓகேவா? நீர் கசையாம அவ்வளோ ஒரு இதா கட்டியிருக்காங்க. நீர் கசையாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று கூட இத சொல்லலாம். ஓகே. அடுத்து இக்குளத்தின் சுற்றுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசையாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது. அதாவது இந்த குளத்த சுத்தி சுட்ட செங்கற்கள் சுவரை கட்டியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நீர் கசையாம இருக்கிறதுக்கு அதோட சுவற்ற சுத்தியும் கீழே உள்ள தளத்திலையும் பல அடுக்குகள் என்னத்தை பூசியிருக்காங்கன்னா, இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கு. ஓகேவா? இயற்கை தாரை வச்சு பூசியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறம் அறைகள் உள்ளன. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, குளத்திற்கு வந்து வடது புறத்திலையும் தெற்கு புறத்திலையும் படிக்கட்டு எந்தெந்த திசையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா, வடக்குலையும் தெற்குலையும் வந்து படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்திருக்கு. ஓகேவா? குளத்திலோட பக்கவாட்டுல எத்தனை அறைகள் இருந்திருக்குன்னா, ஒரு 3 அறைகள் இருந்திருக்கு. ஓகே. படிக்கட்டுகள் எந்த திசையை நோக்கி இருந்திருக்கு? வடதுபுற திசையில நோக்கி இருந்திருக்கு. தெற்கு புற திசையிலையும் நோக்கி இருந்திருக்கு. ஓகேவா? எத்தனை அறைகள் இருந்திருக்கு? 3 அறைகள் இருந்திருக்கு. அடுத்த பாயிண்ட் அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேற்றவும் வகை செய்யப்பட்டிருந்தது. அதாவது அந்த குளத்திற்கு வந்து எப்படி நீர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்துல இருந்த கிணத்துல இருந்து நீரை இறைச்சு அந்த பெருங்குளத்துல விட்டுருக்காங்க. ஓகே. இப்போ அடுத்த பக்கம் பார்க்கலாம். ஓகே. அடுத்து அதோட கண்டினியூ பக்கம் தான் இது. ஓகே. தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பு. ஓகேவா? அவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. ஓகே. அடுத்து தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளில் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. ஓகே. இந்த தானிய களஞ்சியத்தை பற்றி மறுபடியும் பார்க்கலாம். தானிய களஞ்சியம் எதனால கட்டப்பட்டு இருந்துச்சுன்னா, அது ஒரு செங்கற்களால கட்டப்பட்டு இருந்திருக்கு. பெரிய உறுதியான கட்டமைப்போட அந்த தானிய களஞ்சியத்துல கட்டியிருக்காங்க. தானியங்களை சேகரித்து அந்த தானிய களஞ்சியனாவே தானியத்தை சேகரித்து வைக்கிறதுக்கு தானே. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அந்த தானிய களஞ்சியத்துல அந்த கிராக் விட்டுருக்கும்ல, அங்கங்க வெடிப்பு இருக்கும்ல, அதுல வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு போன்றதெல்லாம் கொஞ்சம் அதுல சிதறி இருக்கிறத நம்ம ஆய்வாளர்கள் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த இதுல இருக்கிற
பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்த்துடலாம். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி ராக்கி கற்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சியடைந்த ஹெராப்பா காலத்தை சேர்ந்தது. ஓகேவா, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர் ஒன்று. ஓகேவா, சுவர். ஓகே, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹெரப்பா காலத்தை சேர்ந்தது. ஓகே, அதாவது எப்படின்னா இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, தானிய களஞ்சியம் ஒன்று. ஓகே, சாரி, தானிய களஞ்சியம், அதாவது இது ஒரு டேட்டா மாதிரி நம்ம மெமரி பண்ணிக்கிறலாம். ஓகேவா, தானிய களஞ்சியம் ஒன்று எங்கே இருக்குன்னா ஹரியானா மாநிலத்தில் ராக்கி கற்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, அங்கே ஒன்று இந்த மாதிரி இருக்கு போல. சரி, ஓகே. அடுத்து வந்து மாபெரும் கட்டடங்கள். அடுத்த பாயிண்ட், அடுத்த ஹெட்டிங்கு ஓகே ஓகே அடுத்து என்ன பார்த்தோம்? மாபெரும் கட்டடங்கள். ஓகேவா, மாபெரும் கட்டடங்கள். அதில் அந்த மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் அது கூட்ட அரங்கு ஆகும். இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பறந்து விரிந்த கூடமாகும். ஓகேவா, மொஹஞ்சதாரோவில் வந்து ஒரு பொது கட்டடம், அதாவது பொது கட்டடம்னா ஒரு கூட்டு அரங்கம் இருந்திருக்கு. அந்த அரங்கில் எத்தனை தூண்கள் இருந்திருக்குன்னா 20 தூண்களும் 4 வரிசைகளை கொண்டு ஒரு பறந்து நிரம்ப பெருசாக இருந்திருக்கு. ஓகேவா, அடுத்து வணிகம் மற்றும் போக்குவரத்து. இவங்களோட வணிகம் போக்குவரத்து எப்படி இருந்திருக்குன்னா, பாயிண்ட் 1, ஹெரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களினோட நீளத்தை அளவிட அளவுகள் குறிப்பிடப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தப்பட்டன. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினார்கள். அதாவது ஹெரப்பா மக்கள் வணிகத்துக்காக எந்த வண்டியை பயன்படுத்தினாங்கன்னா சக்கர வச்ச வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினார்கள். அடுத்து என்ன சக்கரம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினார்கள். அடுத்து மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. யாரோட வந்து விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்குன்னா மெசபடோமியாவுடன். ஓகேவா, சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதியை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்தப்படுகிறது. அதாவது சிந்துவெளி முத்திரைகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஈராக்கு, குவைத்து, சிரியா. அடுத்து எங்கே கிடைச்சிருக்குன்னா சுமேர் பகுதியிலையும் கிடைச்சிருக்கு. ஓகே, சுமேரியாவின் அக்காடியா பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன்கள் வாங்கியதாக நாரம் சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது நாரம் சிங் அப்படின்ற ஒரு மன்னர், அதாவது அவர் எங்க இருக்காருன்னா சுமேரியாவில் அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட, ஓகேவா, சுமேரியாவில் அக்காடியா அப்படின்னு ஒரு பேரரசு இருக்கு. அந்த பேரரசிற்கு உட்பட்ட அரசன் வந்து நாரம் சிங். ஓகேவா, அங்க ஒரு அரசர் இருக்காரு நாரம் சிங் அப்படின்ற ஒரு அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா மெலுக்கா என்னும் ஒரு இடத்துல ஒரு அணிகலன் வாங்கியிருக்காரு. ஓகேவா, அவர் அணிகலன் வாங்கினத நாரம் சிங் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. ஓகேவா, அவர் ஒரு காவியத்தில் அதை பற்றி கூறப்பட்டிருக்கு. அதாவது சுமேரியாவில் அக்காடியா பேரரசருக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு அரசன் இருந்திருக்காரு. அந்த அரசன் பேரு தான் நாரம் சின். ஓகேவா, இவர் ஒரு செப்பல் வாங்கியிருக்காரு. அதாவது எங்கே வாங்கினார்னா, எந்த பகுதியில் வாங்கினார்னா மெலுக்கா என்னும் இடத்துல ஒரு அணிகலன் வாங்கியிருக்காரு. இது எப்படி வெளியே தெரிய வந்துச்சுன்னா நாரம் சிங் குறித்த ஒரு காவியத்தில் இருந்து தான் வெளியே தெரிய வந்திருக்கு.
இதுதான் இந்த இதுக்குள்ளது. ஓகே, அடுத்த பாயிண்ட். போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினார்கள். போக்குவரத்திற்கு எந்த மிருகத்தை பயன்படுத்தினாங்க, விலங்கை பயன்படுத்தினாங்கன்னா காளைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதிகளையும் காணப்படுகின்றன. ஓகே, என்னன்னா இந்த பாரசீக வளைகுடா மற்றும் அந்த மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை அதே அதாவது பாரசீக வளைகுடாவிலையும் மெசபடோமியாவிலையும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உருளை வடிவ முத்திரை இருந்துச்சுல, அதே மாதிரி சிந்துவெளி பகுதிகளிலும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த பேஜ் பார்க்கலாம். அது இதோட கண்டினியூ தான். ஓகே, காணப்படுகின்றன அதோட கண்டினியூ, அதாவது எதோடதுன்னா பாரசீக வளைகுடாவிலையும் மெசபடோமியாவிலையும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உருளை வடிவ முத்திரை அதே மாதிரி சிந்துவெளி பகுதியிலையும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த இரு பகுதிகளிலும் இடையில் வணிகம் நடைபெற்றதை என்ன பண்ணுறது, அதாவது கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த இதை வச்சு, இந்த முத்திரையை வச்சு பாரசீக வளைகுடா அப்புறம் அந்த மெசபடோமியா, ஓகேவா, இது ரெண்டுக்கு இடையிலையும் வந்து வணிகம் இருந்ததை சிந்துவெளி பகுதி, ஓகேவா, சிந்துவெளி பகுதியில் கிடைச்ச அந்த முத்திரையை வச்சு என்ன பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, கப்பங்கட்டும் தளம் லோத்தல், ஓகேவா, அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது, கப்பல் கட்டும் தளம் லோத்தல் குஜராத்தில் இருக்குது. ஓகே, தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சாரி, நான் ஹெட்டிங்கை சொல்லாமல் சொல்லிட்டேன். கப்பல் கட்டும் தளத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, அதில் தான் எங்கே இருக்குது லோத்தல், என்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தோம்னா குஜராத்து. ஓகேவா, லோத்தலில் கப்பங்கட்டும் தளம் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்தப்படுகிறது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சமர்பதி ஆற்றில் இரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. லோத்தல் அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் சமர்பதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஓகே ஓகே அடுத்து மொஹஞ்சதாரோவின் தலைவர். ஸோ அவரை பற்றி பார்க்கலாம். அது தலைவராக என்னன்னு தெரியல. ஸோ ஒரு சிலையை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ஆண் சிலையை வச்சு அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ ரீட் பண்ணி பார்ப்போம். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது நெற்றியில் ஒரு பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. என்னன்னா மொஹஞ்சதாரோவில் ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அதோட நெத்தியில ஒரு ஒரு தலப்பட்டையும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒதுக்கப்பட்டு காணப்படுகிறது. காதுகளில் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா காதுகள் கீழே காணப்படும் இரு துளைகள், காதுக்கு கீழே 2 ஓட்டை இருந்துச்சாமா, 2 துளைகள். ஓகேவா, அது தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க பயன்படுத்த, அதாவது இந்த கேர்ள்ஸ்லாம் ஏதோ தலையில் போட்டு செயின் மாதிரி போட்டு இப்படி காதில் வழியாக சுற்றி எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த இதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களில் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. அதாவது இடது தோல்ல பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இப்போ இவங்களோட தொழில்நுட்பத்தை பற்றி பார்ப்போமா. ஓகேவா, சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினார்கள். அதாவது தரப்படுத்தப்பட்ட எடைகள், அதாவது கரெக்டாக அக்யூரேட்டானது மற்றும் அளவீடுகளை உருவாக்கினார். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல்
1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிக சிறிய பிரிவு ஆகும். அதாவது குஜராத் மாநிலத்தில் லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட குஜராத் மாநிலத்தில் லோத்தல் அப்படின்ற ஒரு இடத்துல தந்தத்திலான ஒரு ஸ்கேலு, ஓகேவா, அளவுகோல், அதாவது 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அது சமகாலத்திய நாகரிகங்களின் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிக சிறிய பிரிவு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்த்துருவோமா இடையில. ஓகே, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறையா எக்ஸாமில் நானே பார்த்துருக்கேன் இந்த கொஸ்டின். மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம். மனிதனால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதும் மற்றும் பயன்படுத்தப்பட்டது ரெண்டும். அதாவது இதை தான் முதல்ல கண்டும் பிடிச்சிருக்கான் மனுஷன், இதை தான் முதலும் பயன்படுத்தியிருக்கான் மனுஷன். அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த உலோகம் பேர் தான் செம்பு. ஓகே, இப்போ அடுத்த பக்கம் பார்க்கலாமா.